வெகு சிறப்பாக 50 காலம் இந்த பள்ளியை நடத்தி பொன்னு விழா கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திற்கு தலைமை ஏற்றுள்ள போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் பெருமதிப்புக்குரிய கரஸ்பாண்டன்ட் வெங்கட்ராமன் சார் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கிற செக்ரட்டரி ஸ்ரீராம் அவர்களே, விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துள்ள ஷாமிலா ரமேஷ் அவர்களே, இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களே, எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களே, அவர்களோடு சேர்ந்து வந்திருக்கின்ற பெற்றோர்களே, தாய்மார்களே, இதற்கெல்லாம் மேலாக இந்த பள்ளியில் 50 ஆண்டு காலமாக பணிபுரிந்து வெகு சிறப்பான மாணவர்கள் வெளியாகி கொண்டிருக்கிற இருபால் ஆசிரியர் பெருமக்களே, பள்ளியின் பணியாளர்களே, உங்கள் அனைவரையும் ATS வணிகர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு வணிக சங்கம் பேரமைப்பு சார்பாகவும் அதற்கும் ஒரு மேலாக இந்த மேடையிலே அமர்ந்து தங்களோடு பேசி பகிர்ந்திருக்கிற ATS ஸ்ரீ நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய முன்னாள் மாணவரின் அப்பா என்ற முறையிலும் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வில் சிறப்படைகிறேன். கடந்த 25வது ஆண்டு விழா கொண்டாடும் போது நானும் உங்களை போல ஒரு பேரண்டாக தான் ஐட்டமில் இருந்தேன். அப்புறம் 40வது ஆண்டு விழா கொண்டாடும் போது நானும் ஒரு சிறப்பு விருந்தினராக மேடையில் இருந்தேன். இன்னைக்கு நான் மேடையில் இருக்கேன். அதுக்கு காரணம் என்னோட பிள்ளைகள் தான். அதற்கு காரணம் என்னோட பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகளுக்கு காரணம் இந்த ராஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். அந்த பகிரங்கமாக இந்த சுதாகர் இங்கே தான் படித்தார். BCA முடித்து MBA முடித்து LLB முடித்து இப்போ CAவும் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் +2 வரைக்கும் தான் நான் படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் அவராக படிச்சுக்கிட்டு இருக்கிறார். இதுதான் உண்மை. அதோட நான் திருவாரூர்லேருந்து வணிகம் சார்ந்து மயிலாடுதுறை வந்தவன். ஒரு கல்லூரி வாசல்லையே கால் வைக்காதவன். நான் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, என்னோட பிள்ளைகள் படிக்கணும், அதுபோல் மருமகள்லாம் படித்தவளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதற்கப்புறம் நாம் படித்தது பத்தாது, பிள்ளைகள் படித்தது பத்தாது, மயிலாடுதுறைக்கு ஒரு நல்ல பள்ளியும் கொடுக்கணும்னு நினச்சேன். என்னோட பிள்ளைகளோட கலந்தபோது சுதாகர் தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு நான் அந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கேன். அநேகமாக ராஜி மெட்ரிகுலேஷனில் படித்த மாணவர்களில் பள்ளியை நடத்துகிற மாணவர்னா அது என்னோட பையனாக இருப்பாங்கிறத ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மேடம் அவர்கள் சுதாகரை சேர்க்கும் போதும் இன்னொரு பையன் பிரபு டாக்டரு, இன்னொரு பையன் மெட்ராஸ் MBA பண்ணியிருக்கான். எல்லாரையும் சேர்க்கும் போது நான் பயந்துட்டு தான் போவேன். ஏன்னா நான் படிக்காதானா இப்படி கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. அதற்கப்புறம் என்னோடு அவர்களும் ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. நான் ஒவ்வொருத்தரையும் அவங்கள பாராட்டினது உண்டு. போன தடவை சொல்லும் போது கூட நான் சொன்னேன், நான் ஒரு அமைச்சராக இருந்தால் ஒரு கலைமாமணி விருது கொடுக்கறதுக்கு தகுதியான ஒரு பெண்மணி பள்ளியை சார்ந்தவர்கள் தான் மேடம் அவர்கள் சொன்னேன். அவங்க எழுதிச்சு என்னை கும்பிட்டாங்க. இது ஏதோ புகழ்ச்சிக்காகவோ அல்லது பெருமைக்காகவோ சொல்லலை. நான் பல வெளிநாடுகள் சென்றிருக்கேன். நான் மயிலாடுதுறைன்னு சொன்ன உடனேயே நான் அடுத்தது கேட்கறது நீ எங்கே படித்தேன்னு தான் கேட்பேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடுகள் எல்லாம் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இது இந்த மேடத்தோட கனவு. இங்கே ஒரு நல்ல பள்ளி ஆரம்பிக்கணும். அந்த கனவு மயிலாடுதுறை மக்களுக்கு மட்டும் அல்ல, உலகெங்கும் இருக்கிற அனைவருக்கும் பயன் தந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது ராஜி மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க மேடம் இல்லை, அதுக்கப்புறம் அந்த பள்ளி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, ஆனால் அது அதை விட சிறப்பாக நடத்தும்னு இன்றைக்கி வெங்கட்ராமன் சார் நிரூபித்து காமிச்சிருக்காங்க. அதற்காக இந்த பெற்றோர்கள் சார்பாகவும் மயிலாடுதுறை மக்கள் சார்பாகவும் வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு இது 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இன்னும் பல்கலைக்கழகமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று தெரிவித்து அவர்களுக்கும் மரியாதை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களை உற்சாகமாக தட்டி உங்களுடைய அன்பை எதிர்பார்க்கும் தெரிவிக்கிறது. நம் பள்ளி செயலர் திரு ஸ்ரீராம் சார் அவர்களுக்கும் முன்னாள் அணிவித்து கௌரவ செய்கிறார்கள்.
தேங்க்யூ. மாணவர்கள் உற்சாகமாக கைதட்ட விடும்.